7 லைஃப்ஸ் சொல்கிறாங்க, 7 ஜென்மம் சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும் ஒருத்தருக்கு? இது ஒரு லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க அடுத்த ஜென்மத்துக்கு வராங்களா? அது எப்படி சொல்கிறாங்க 7 ஜென்மம் இருக்குது அப்படின்னு? ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு லைஃபுக்கு 7 ஜென்மம், அது ஹியூமனாக இருக்கலாம், வேறு அனிமலாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். பட் அது என்ன கணக்கில் சொல்கிறாங்க? அது எப்படி 7 ஜென்மம்னு தெரியுறது? கேட்டுக்கு 9 லைஃப்ஸ் அப்படிங்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க? இது மேலே பூனையே மேலேன்னு சொல்கிறீங்க. இல்லை 7 ஜென்மம்னு எப்படி தெரியுறது? அடுத்த ஜென்மத்தில் நம்ம தான் அப்படி இருந்தோம்னா அதுவும் தெரியறது இல்லை. அது எனக்கு தெரியும் என்னோடய பூர்வ ஜென்மம் எப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்? அது எப்படி தெரியறதுக்கு வழி என்னது? அது நம்ம அனுபவத்தில் இல்லாமல் இருக்கிறது எது நாம் நம்ப தேவையில்லை. நம்ம அனுபவத்தில் இல்லாதது எது நாம் நம்ப தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம அனுபவத்தில் இல்லாதது எல்லாமே கிடையாதுன்னு சொல்கிறது முட்டாள்தன்மையாயிடும். எனக்கு தெரியாதுன்னு பார்த்தா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம அனுபவத்தில் இல்லாதது இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி முட்டாள்தனம். நம்ம அனுபவத்தில் இல்லாதது இருக்கவே முடியாதுன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி முட்டாள்தனம். நாம் திறந்த மனத்தோடு இருந்தால் உண்மையை எது இருக்குதோ அது உணரலாம்ன்ற ஒரு நோக்கத்தில் நாம் இருந்தால் நம்ம அனுபவத்தில் இப்போ இல்லை. பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குதோ அவ்வளோதான் நம்ம அனுபவத்தில் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பார்க்க முடியும்னா, நீங்கள் இப்போது என்ன பார்க்க முடியும். நீங்கள் இப்போ கண்ணை மூடினா நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க தானே. அப்படின்னா உங்கள் கண் என்ன பார்க்குதா இல்லை நீங்கள் என்ன பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் தானே என்ன பார்க்குறீங்க. கண்ணு மூலமாக கண் ஒரு ஜன்னல் மாதிரி. ஜன்னல் ஓப்பன் பண்ண பார்க்கலாம், ஜன்னல் மூடினா பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க. அப்படின்னு இந்த உடல் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? உறுதியாக புரியலனால உடல் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தெரியுது. உடல் தாண்டி ஏதோ ஒன்று இருந்தால் அப்படின்னு உடல் தாண்டி அது இருக்க முடியுமோ என்னமோ? வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? இது நாம் தேடி நாம் உணரணுன்னா இது 7 ஜென்மமோ 14 ஜென்மமோ பூனைக்கு 9 அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனால் என்னன்னா நம்ம உயிர்த்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்காம எப்படி வாழ்றது? நம்ம உயிர்த்தன்மைக்கு அடிப்படை என்ன? இந்த உயிருடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்காம எப்படிங்க நம்ம வாழ்றது? யார் என்னமோ சொல்லிக் கொடுக்கும், நாம் புரிஞ்சுக்கொண்டு தானே கட்டாயமா. அது புரியாமல் நாம் வாழணும். நம்ம வாழ்க்கை ஒரு முழுமைன்னு சொல்லவே முடியாது. நாம் கட்டாயமாக பிரதி ஒரு மனிதனு அது உணரணும்னு ஒரு முயற்சி பண்ணதான். உணரணுன்னா வேற எங்கேயோ யாரோ சொன்னது. இப்போ நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறேன் 7 ஜென்மம் இருக்குது இல்லை 100 ஜென்மம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது நான் எது உங்கள் அனுபவத்தில் இல்லாதது நான் எது சொன்னாலும் இல்லை, உங்களுக்கு 2 தான் வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னதை நீங்கள் நம்ப முடியும், இல்லை நம்பாமல் இருக்க முடியும். நம்பினாலும் நீங்கள் உண்மைக்கு நெருக்கமாக வர மாட்டீங்க, நம்பாமல் இருந்தாலும் உண்மைக்கு நெருக்கமாக வர மாட்டீங்க. புரிஞ்சுக்கிற தன்மை ஒன்றும் வளரலை. நான் சொன்னது தான் சரின்னு நீங்கள் ஏற்றுக்கலாம், இல்லை நான் சொன்னது சரியில்லைன்னு நீங்கள் எதிரிக்கலாம். 2 பண்ணாலும் உங்களுக்கு உண்மைக்கு தொடர்பு வரலை. இது தொடர்பு வரணும்னா இந்த உயிர் நோக்கி கொஞ்சம் நாம் போகணும் தானே. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா, இப்போது நம்ம புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாமே ஐப்புலங்கள் மூலமாக இருக்கிறதுனாலே இந்த ஐப்புலங்கள் எல்லாமே வெளிநோக்கி இருக்குது, உள்நோக்கி இல்லை. உள்நோக்கி பார்க்கறது எப்படின்றது நம்ம கவனத்தில் வரல. நாம் கொஞ்சம் உள்நோக்கி பார்த்தா இந்த உயிர்த்தன்மை என்னன்னு பிரத்தியொரு மனிதனை புரிஞ்சுக்க முடியும். அது புரிஞ்சுட்டா அவர் என்ன சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாங்க வச்சு என்ன பண்ணுறது? நாமே உயிராக இங்கே உட்காந்துருக்குறோமே, நம்ம உயிர் பற்றி இன்னொருத்தர் என்ன சொல்கிறது இல்லையா? நாமே இங்கே உயிராக இருக்கிறோம், நாம எதுக்கு புரிஞ்சுக்க முடியல? யாரோ புக்கில் எழுதாங்க, வேதத்தில் எழுந்தாங்க, அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்க, யார் என்னவோ சொல்லிக்கிட்டோம். நாம் இங்கே உயிராக இங்கே உட்காந்துருக்குறோமே, இதே உணர முடியலன்னு என்ன? கட்டாயமாக இது உணரணும்.